திருப்பலி முன்னுரை. பொது காலம் 22ஆம் ஞாயிறு திருப்பலியின் நேரலையில் பங்கேற்கும் உங்களை இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரால் வாழ்த்தி கூறி வரவேற்கின்றோம். செல்வம், செல்வாக்கு, பணம், பதவி, பகட்டு என்ற எல்லாவற்றையும் நாம் நிறைவாய் பெற்றிருந்தாலும் இறைவனின் திருவுளப்படி வாழவில்லை என்றால் அது வாழ்வாகாது, வாழ்ந்தும் பயனில்லை என்ற ஒரு அரிய வாழ்க்கை தத்துவத்தை இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமக்கு தெளிவாய் எடுத்துரைக்கின்றனர். இறைவாக்கினர் எரேமியாவும் அவரது அழைப்பை மக்களை எள்ளி நகையாடிய பொழுது, உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல் இருக்கிறது என்றுரைத்து, கடவுளின் திருவுளப்படி வாழ்வதில்தான் தனது வாழ்வு பாதுகாக்க பெறுகிறது என்று எரேமியா உணர்ந்து வாழ்ந்தார். புனித பவுலடியார் கூறியது போல, இறைவாக்கினர் எரேமியா தன்னையே இறைவனுக்கு உயிருள்ள பலியாக கையளித்து வழிபாடு செய்ததின் பயனாக உலக போக்கை எதிர்த்து நிற்கவும் இறைவனின் திருவுளம் எது என்பதை தேர்ந்து தெளிந்து வாழ கற்றுக்கொண்டார். வரப்போகும் மெசியாவான இயேசு துன்பப்படுவதையோ கொல்லப்படுவதையோ புனித பேதுரு விரும்பவில்லை. அதனால் தான் ஆண்டவரே இது வேண்டாம் என்று மறுதளித்தார். ஆனால் தன்னால் பாறை என்று அழைக்கப்பட்ட பேதுருவை இயேசு என் கண்முன் நில்லாதே சாத்தானே என்று கடிந்துரைக்கின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மலர்களால் சூடப்பட்ட பாதை அல்ல, முட்களும் கூரிய கற்களும் நிறைந்தவைதான். நான் எனது என்ற ஆணவ போக்கினை விட்டொழித்து உலகத்தின் செயல்களில் பேராசை கொள்ளாது நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன் என்ற திருப்பாடலுக்கு ஏற்ப இறைவனது திருவுளத்திற்கு ஏற்ப தூய வாழ்க்கை வாழ இக்கல்வாரி திருப்பலியில் இறைவனிடம் வரம் கேட்போம், வாழ்வு பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியானது திருப்பலியாக மரிய அருள் ஜெசிந்தா குடும்பத்தினுடைய கருத்துகளுக்காகவும், மரியா குடும்பத்தினுடைய கருத்துகளுக்காகவும், ஜெயராஜ் ரோதுமேரி குடும்பத்தினுடைய கருத்துகளுக்காகவும், தனமேரி கலிசுதாஸ் குடும்பத்தினுடைய கருத்துகளுக்காகவும், வின்சென்ட் அமல ஜெயந்தி குடும்பத்தினுடைய கருத்துகளுக்காகவும், பிரான்சிஸ் பெரிய நாயக மேரி குடும்பத்தினுடைய கருத்துகளுக்காகவும், ஆரோக்கிய மேரி சரோஜா குடும்பத்தினுடைய கருத்துகளுக்காகவும், மாலா ஜான்சன் குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காகவும், சிறப்பான விதத்திலே ஜோசப் ரவி ஜோஸ்பின் மெட்டில்டா அவர்களுடைய 25வது திருமண ஆண்டு குறித்து நன்றியாகவும், மைக்கேல் பிரீத்தி இவர்களுக்கு குழந்தை பிறந்ததற்கு நன்றியாகவும், பவுலினா மேரி கல்லூரியிலே இறைவழிகளுக்கு இடமளித்ததற்காகவும் நன்றியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் மரித்த பென்னி பெர்னாட் மேரி, சேவியர் தாஸ், லலிதா, மேரி ரோஸ்லின், எஸ்.ஆர். ஜோசப், நேசன் செல்லம்மாள், ஏ. அந்தோனி, பிலோமினா ராணி, எல். செல்வராஜ், அந்தோனிதாஸ், எல். ஜோசப், ஞானமணி, லூதுசாமி, பொன்னம்மாள் சூசை ஆகியோருடைய ஆன்ம இறைப்பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது மேலும்
ஸ்டெஃபி ஏஞ்சல் அவர்கள் மனமாற்றம் அடையவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவனுக்கு எதிராக நாம் செய்த பாவங்கள், குறைகள், குற்றங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யலாம் கடவுளின் தவறியதாலும் பாவங்கள் கூட செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் மரியாதையும் வாழ்க்கை அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Please
மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, மீது நாங்கள் உள்ளாத அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்கள் உள்ளங்களில் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் வாக்கு என்னை பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வசனங்கள் 7 முதல் 9 முடிய. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமை உடையவர், என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை, அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில், உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள்ளும் அடைப்பட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக எழுகின்றது. பல்லவி. கடவுளே, என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. கடவுளே, என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏற்றுவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. கடவுளே, என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது.
உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகிறேன். நான் உம்மை உறுதியாக பற்றிக் கொண்டேன். உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. பல்லவி. கடவுளே, என்னுயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. என்னுயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, என்னுயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. என்னுயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1-2 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உலார்ந்த வழிபாடு. இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்களுக்கு ஒளிவூட்ட பெருவனமாக அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயுடைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வசனங்கள் 21-27 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தாமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தாம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தாம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக ஏன் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கின்ற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்?
மானிட மகன் தாம் தந்தையின் மாட்சியோடு தாம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 22வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாசகங்கள் மிகவும் அருமையாக இயேசுவினுடைய சீடத்துவ வாழ்வுக்கு உகந்தவையாக இருக்கின்றன. யாரெல்லாம் இயேசுவுக்கு உகந்த சீடராக இருக்க முடியும் அல்லது எதை செய்தால் இயேசுவினுடைய உண்மை சீடராக இருக்க முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி பகுதி மிக மிக அருமையாக இயேசுவினுடைய வார்த்தைகள் வழியாக நமக்கு எடுத்து எம்பப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே பேதுருவை பார்த்து இயேசு, என் கண் முன் நில்லாதே சாத்தானே என்று அவரை சாடுகின்றார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்திக்கு சற்று முன்னால் நாம் பார்த்தோம் என்றால், அதற்கு முன் பகுதியை நாம் வாசித்தோம் என்றால், இயேசு தன் சீடரிடத்திலே மக்கள் என்னை குறித்து யார் என்ன சொல்கிறார்கள் என்ற அந்த பகுதியை கேட்பார். என் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தரும் ஒன்னொன்று சொல்லுவாங்க. நீ இப்படி அப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் முடிச்சிட்ட பிற்பாடு இயேசு கேட்பார், நீங்க என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பார். உடனே சீடர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பேதுரு ஒரு தலைமைத்துவத்திலே இருந்து கொண்டு அவர் என்ன சொல்லுவாரு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்வார். உடனே இயேசுவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே சொல்வாரு, உனக்கு இதை யாரும் மனிதர்கள் இதை வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையே உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு பாராட்டு. நீ பேர் பெற்றவன் என்று சொல்வார். அருமையான அந்த பகுதி. சீமோனே, நீ பேர் பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணுலகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி உள்ளார். முதல் மரியாதை, அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கிறார். இரண்டாவதாக, எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மீது எனது திருச்சபையை நான் கட்டுவேன். இரண்டாவது போனஸ் கொடுக்கிறார், பாராட்டு. இதெல்லாம் முதல்ல அருமையா தான் போயிட்டு இருந்தது. பேதுருக்கும் இயேசுக்கும் அருமையா போயிட்டு இருந்தது. எந்த பிரச்சனையுமே இல்லை. ரெண்டு பேரும் ரொம்ப பொருத்தமா இயேசு என்ன சொல்றாரோ அதை கரெக்டா பேதுரு புரிஞ்சுக்கிட்டார். நல்ல ஒரு சீடராக இருந்தார். ஆனா அதுக்கு அடுத்த பகுதியே, நெக்ஸ்ட் பேசேஜ், அதுக்கு அடுத்த பகுதியே என்ன ஆயிடுச்சு, இயேசு என்னன்னு சொல்றாரு பேதுருவை பார்த்து, சாத்தானே, என் கண் முன் இல்லாதே சாத்தானேன்னு சொல்லிட்டார். பேதுருக்கு இப்ப எப்படி இருந்திருக்கும்? முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இயேசு கிட்ட இருந்து பாராட்டு வாங்குறாரு. எல்லா சீடருக்கும் கொஞ்சம் பொறாம கூட இருந்திருக்கலாம். அவர் பாரு இயேசு கிட்ட ரொம்ப நல்ல பேர் வாங்கிட்டாரு. இயேசு அவர் எப்படி புகழ்ந்துட்டு இருக்காரு. பேர் பெற்றவன்லாம் சொல்றாரு, பாறையின் பேரெல்லாம் மாற்றி வைக்கிறாரு, உன் மேல நான் திருச்சபையை கட்டுவேன்னு சொல்றாரு. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அவர் கொடுத்தாரு. இந்த இடத்துலையும் பேருக்கு அப்படிதான் நினைச்சிருப்பார். இயேசு அவருடைய சாவினுடைய அந்த முன் அறிவிப்பு நற்செய்தி பகுதியிலே, ஒத்தமை நற்செய்தி பகுதியிலே பார்க்கின்ற பொழுது 3 இடங்களிலே இயேசு தன்னுடைய முன்னறிவிப்பு, சாவை குறித்த முன்னறிவிப்பை பல இடங்களிலே அவர் சொல்வார். 3 இடங்களிலே நற்செய்திகளிலே வெவ்வேறு இடங்களிலே அவர் சொல்கின்ற பொழுது, இது முதலாவதாக மத்திய நற்செய்தியிலே சொல்லப்பட்ட பகுதி. தான் மூப்பர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு அவர்களிடத்திலே பல்வேறு துன்பப்படவும் சிலுவை சாவை ஏற்பதற்கும் நான் வந்திருக்கிறேன் சொன்ன உடனே இந்த இடத்துல பேர் உஷாராக, இந்த இடத்துலையும் நான் தான் பேர் வாங்கணும், கரெக்டான பதிலை சொல்லி கரெக்டான விஷயத்த சொல்லி நான் பேர் வாங்கினோம், நல்ல பேர் வாங்கினோம், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். உடனே இயேசு கூட்டு போயிட்டு கடிந்து, ஆண்டவரே இது உங்களுக்கு வேண்டாம், இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க அரசரா இருப்பீங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு பணிவிடை செய்வோம், நம்மெல்லாம் ஆட்சி செலுத்தலாம், நம்மெல்லாம் ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கலாம், எதுக்கு நீங்க போய் சாவரன்னு சொல்றீங்க, இதுக்கு அவங்க பின்னாடி நாங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு உடனே அவரை திட்டுறார். ஆனா அங்கதான் பேதுரு தப்பு பண்ணிட்டாரு. இந்த நேரத்துக்கு இயேசுக்கு சொல்ல வேண்டிய பதில் இதுவல்ல, என் கண் முன் இல்லாதே சாத்தானே.
என் முன்னாடியே நிற்காத, மூஞ்சிலேயே முடிக்காத, ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி என் முன்னாடியே நிற்காத, கண்முன் இல்லாதே சாத்தானே. ஏன், எதுக்காக இயேசு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேதுருவை பார்த்து சொல்லணும்? அது அருமையா சொல்லப்பட்ட, கண்முன் இல்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய். நீ எனக்கு தடையா இருக்கிற. இவ்வளவு நேரம் நல்லதா பேசிட்டு இருந்த, நான் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன்லாம் சொன்னேன், ஓகே. ஆனா இப்ப நீயே என்ன எப்படி இருக்கிற? தடையா இருக்கிற. நான் எதுக்காக வந்தனோ, யாருக்காக வந்தனோ, எதை செய்ய வந்தேனோ அதை செய்வதற்கு நீயே தடையா இருக்கிற, கண்முன் இல்லாதே சாத்தானே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எத்தனை பேர் நம்ம இயேசுக்கு தடையா இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இயேசு நம் வழியாக அவருடைய இறையாட்சி பணியை இந்த உலகிலே செய்வதற்கு, இயேசுனுடைய அந்த இறையாட்சி மகத்துவம் இந்த உலகிலே அனைத்து மக்களுக்கும் சென்று அடைவதற்கு எத்தனை முறை நாமளே தடையா இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை நம்முடைய சொல்லால், நம்முடைய செயல்களால், நம்முடைய சிந்தனைகளால், நம்முடைய பழக்க வழக்கங்களால், நம்முடைய வாழ்க்கை முறைகளால் எத்தனை முறை நாம் பிறருக்கும் இயேசுவுக்கும் அல்லது எப்படிப்பட்ட மக்களுக்கும் நாம் எப்பெல்லாம் தடையா இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். அப்படி நம்ம தடையெல்லாம் இருந்த நேரத்துலலாம் நம்ம யாராதான் இருந்திருக்கிறோம்? சாத்தானா நம்ம இருந்திருக்கிறோம். இயேசு நம்மளையும் பார்த்து என்னதான் சொல்லுவாரு, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, முன்னாடி நிற்காத, நீ எனக்கு தடையா இருக்கிறாய், என்னுடைய இந்த இறைப்பணிக்கு நீ தடையாக இருக்கின்றாய். காரணம், உன்னுடைய சிந்தனைகள் மனிதர்களை பற்றியே யோசிக்கணும். மனுஷன் நம்ம அந்த அளவுக்கு மட்டும்தான் யோசிக்கிற, கடவுளை சார்ந்து நீ யோசிப்பது கிடையாது. நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், எனது குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், நான் பிழைத்தால் போதும், இந்த கொரோனா தொற்றிலிருந்து நான் மட்டும் தப்பிச்சிட்டா போதும், என் குடும்பம் மட்டும் தப்பிச்சிட்டா போதும், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வரைக்கும் நல்லா இருந்தா போதும், மற்றவன் எவன் எப்படி போனா எனக்கு என்ன? நினைக்கிறோமா? இதுதான் ஒரு சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறு. அதுக்குதான் இயேசு அருமையா சொல்றாரு. உடனே பேதுருவை பார்த்து திட்டி முடிச்ச பிற்பாடு பேதுருக்கு மட்டும் இல்ல, அப்படியே திரும்பி எல்லா சீடர்களுக்கும் சொல்றாரு. எல்லாம் கவனிச்சுக்கோங்க, பேதுருவை மட்டும் நான் திட்டல, உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். யாருக்காவது இந்த மனநிலை இருந்தா இப்பவே என்னை விட்டுட்டு போயிடலான்றது இயேசு அழகா சொல்றாரு. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து, தான் என்றது, தான் தனது என்ற அந்த ஆணவத்தை துறந்து, எனது குடும்பம், எனது வாழ்க்கை, நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் விருப்பம் மட்டும் நடக்கணும், நான் சொல்றது மட்டும் தான் செய்யணும், என்ன தவிர வேற எதுவுமே கிடையாது, நான் என்ற அந்த அகங்காரத்தை, தன்னிலையை முன்னிறுத்தி, கடவுளுடைய திருவுளம் எதுவாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் நினைக்கிறது நடக்கணும், நான் விரும்புவது நடக்கணும், அப்படி என்ற கூடிய அந்த மனநிலையை துறக்க வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு, அன்றாட சிலுவைகளை, தன்னுடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். சிலுவைகள் அப்படின்னா இயேசு என்ன சொல்றார்? என்ன சிலுவையை சொல்றார்? அந்த காலத்துல இயேசு சுமக்கும் போது இயேசுனுடைய அந்த சிலுவை எப்படியாக பார்க்கப்பட்டது? சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னம், சிலுவை ஒரு பாவத்திற்கான ஒரு சம்பளம், ஒரு பாவிகளுக்கு கொடுக்கப்பட்ட கொடூரமான ஒரு தண்டனை. அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தின் சின்னம், பாவிகளுக்கான ஒரு அவமானத்தினுடைய ஒரு உச்சகட்டமான ஒரு தண்டனையாக இப்படி கருதப்பட்ட அந்த சிலுவையை இன்றைக்கு நாமும் இயேசுவின் பொருட்டு, இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக, நற்செய்தி பணிக்காக, அவருடைய வாழ்வுக்காக, நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இப்படிப்பட்ட துன்பங்களை, சிலுவைகளை நாம் சுமக்க தயாராக இருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தியிலே அதிகாரம் 5 இறைவசனம் 11 இவ்வாறாக சொல்லப்படுகின்றது. என் பொருட்டு, நற்செய்தியின் பொருட்டும் உங்கள் மீது இல்லாது கொள்ளாது சொல்லி உங்களை இகழும் பொழுது நீங்கள் பேர் பெற்றவர்களே, உங்களுக்கான கைமாறு விண்ணுலகில் மிகுதியாக கிடைக்கும் என்று சொல்றார். ஆக இயேசுவுக்காக நாம் பணி செய்ய வருகின்ற பொழுது, ஒரு நல்ல கிறிஸ்துவ மக்களாக, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நாம் வாழ்கின்ற பொழுது, நம்மை பற்றி பிறர் தேவையில்லாமல் விமர்சனம் செய்வதும், வீண்பழி சுமத்துகின்ற பொழுதும், நம்மை தேவையில்லாமல் பாவத்திற்கு அவர்கள் உட்படுத்துகின்ற பொழுதும்
நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவுக்காக இதையெல்லாம் துணிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சிலுவைகளை நாம் சுமப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அன்றாட சிலுவைகள், பிரச்சனைகள், அன்றாட கஷ்டங்கள், கவலைகள், இவைகளை அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் இவை அனைத்தையும் நாம் சுமப்பதற்கும் நாம் ரெடியாக இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மூன்றாவதாக அவருக்காக அனைத்தையும் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இயேசுக்காக எல்லாத்தையும் இழப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய சிறு சிறு ஆசைகள், சிற்றின்பங்கள், நம்முடைய பொழுதுபோக்குகள், இறைவனுக்கு மீறி நாம் அதிகமாக நாம் செலவிடக்கூடிய ஒரு சில செயல்கள் அனைத்தையும் நாம் இழப்பதற்கு பாக்கியவான்கள். ஆண்டவருக்காக உயிரை கொடுப்பதற்கான அந்த பாக்கியம் கிடைத்தால் நாம் அனைவரும் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலையிலே கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் இழப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். இறுதியாக ஆண்டவருடைய நற்செய்தியினுடைய இறுதியிலே அருமையாக சொல்கின்றார், அவரவர் செயல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு கைமாறு கிடைக்கும். ஆட்சியுரிமையோடு ஆண்டவர் வருகின்ற பொழுது அவருடைய செயல்களை பொறுத்துதான் ஆண்டவர் அவர்களுக்கு கைமாறு கொடுப்பார். நல்லா பேசினா ஒன்றும் தரமாட்டார். நான் தினமும் கோயிலுக்கு வரேன், ஆனால் மற்ற வேலைகள்லாம் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கைமாறு எதுக்காக கிடைக்கும்னு தெரியணும். ஆண்டவருக்காக, அவருடைய நாட்களுக்காக அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார், அப்படி எப்படி வேண்டுமானாலும் நம் மீது தீர்ப்பிடுவார் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆண்டவருடைய நாள் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. நாம் தினந்தோறும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக நாம் வாழ வேண்டும். அதைதான் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. உங்களுக்கான அந்த தூய வாழ்வை நீங்கள் வாழ்ந்து கடவுளுடைய திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதை அது சுட்டி காட்டுகின்றார் பவுலடியார். ஆக நம்முடைய வாழ்க்கையை நாம் கடவுளுக்கு உகந்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் இதை திறம்பட செய்தார்கள். அன்னை மரியாள் இதை திறம்பட செய்தார்கள். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்ல பொழுது அனைத்தையும் மாற்றிக்கொண்டார்கள். எப்படிப்பட்ட அவமானங்கள் வந்தாலும் பரவாயில்லை, யார் என்னை ஏளனமாக பேசினாலும் பரவாயில்லை, நான் கடவுளுடைய அடிமை, வேறு எதற்கும் நான் அடிமை இல்லை, நான் வேறு யாருக்கும் அடிமை இல்லை, நான் எந்த ஒரு பொருள்களுக்கோ செயல்களுக்கோ அல்லது தவறான சிந்தனைகளுக்கோ நான் அடிமை இல்லை, யாருக்கு மட்டும்தான் அடிமை, கடவுளுக்கு மட்டும்தான் அடிமை என்று சொல்லி நம்முடைய அந்த மனமுவந்து நாம் சொல்லக்கூடிய ஆம் என்ற வார்த்தையை நாம் செய்ய வேண்டும். இது முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். எரேமியா இறைவாக்கினர், ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றி விட்டீர். நான் நினைச்சு பார்க்கறதை விட நீங்க பெருசா யோசிக்கிறீங்க. நான் ஒரு திட்டம் திட்டினேன், ஆனா நீங்க அதுக்கும் மேல எனக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள். என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல, என்னால புரிஞ்சுக்க கூட முடியல, என் வாழ்க்கையில எனக்கான செயல்கள் என்ன என்பதை எனக்கே தெரியல. நீர் என்னை விட வலிமையாக இருக்கின்றீர். ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றி விட்டு நானும் ஏமாந்து போனேன். பல நேரங்களில் நாம் நினைத்துக் கொள்வோம் கிறிஸ்தவனாக வாழ்வது என்பது மிக மிக எளிமையான ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், ஆண்டவரோட ரொம்ப நிம்மதியா இருக்கலாம், சீடர்களுடைய மனநிலை போன்று. ஆனால் இயேசு விரும்புவதோ அதுவல்ல. பாடுகள் படவும், துன்பங்கள் அனுபவிக்கவும், கிறிஸ்துவுக்காக பல அவமானங்களை ஏற்றுக்கொள்வதற்கும், ஆண்டவருக்காக நம்முடைய தேவையற்ற ஒரு சில காரியங்களையும் விஷயங்களையும் சிந்தனைகளையும் நம்முடைய ஆசைகளையும் நாம் இறைவனுக்காக அவைகளை ஒதுக்கி வைத்து இறைப்பணியை செய்வதற்கும் இறைவன் நம்மை அழைக்கின்றாராக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் முன்னிலையிலே ஒவ்வொரு திருப்பலியின் பொழுதும் அல்லது இறைவன் முன்பாக நாம் நிற்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக நின்று கொண்டிருக்கின்றோம்? இறைவனுக்கு உகந்த சீடர்களாக நாம் இருக்கின்றோமா, அல்லது என் கண்முன் இல்லாத சாத்தானே என்று ஆண்டவர் நம்மை சாடுகின்ற அளவுக்கு நாம் பாவம் நிறைந்தவர்களாக தீமையினுடைய எண்ணத்திலே நாம் வாழ்ந்து இறைவனுக்கு நாம் தடையாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, என்னுடைய வாழ்க்கையிலே நான் இறைவனை முன்னிலைப்படுத்தி ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த திருவுளத்தை, திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக எனது எண்ணம், எனது விருப்பம், எனது செயல்பாடுகளை வைத்து நான் முன் செல்கின்றேனா என்பதை யோசித்து பார்ப்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார், நமக்கான ஒரு திட்டத்தை, நமது வாழ்வுக்கான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கின்றார். எனவே அவரது உண்மையான சீடர்களாக பயணிப்போம்.
இறைவன் நமக்கு துணையாக இருப்பார். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நமக்காகவும் நமது தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாட்டுகள் வழியாக மன்றாடுவோம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. வல்லமை மிக்க இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் உமது பணியை ஆற்றும் போது சந்திக்கும் இடர்கள், சவால்கள், விமர்சனங்களை ஏற்று மேற்கொண்டு தங்கள் பணியை துணிவோடு ஆற்றிடவும் அவர்களுக்கு வலிமையூட்ட உம் சொற்கள் எந்நாளும் அவர்கள் இதயத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கவும் அருள் புரிந்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உமக்கு உகந்த தூய்மையான பலியாக படைத்திட வேண்டுமென எங்களை அமைத்துள்ள இறைவா, அதனை ஏற்று எங்களை உம் திருமுன் படைக்க வந்துள்ள நாங்கள் எங்களது வழிபாடுகளை வெறும் சடங்குகளாக பார்க்காமலும் வெளி வேடத்திற்காக அவற்றில் கலந்து கொள்வோராக இராமலும் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் பங்கேற்கவும் உலகியல் போக்குப்படி வாழாது உம் வழி நடந்திடவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் சிலுவைகளை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றி வர வேண்டும் என அழைப்பு விடுக்கும் அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் துன்பங்களை, குறிப்பாக கொரோனா நோய் தொற்றான இக்காலத்தில் நாங்கள் படும் துன்பங்கள், வாழ்வாதார இழப்புகள் போன்ற அனைத்து வேதனைகளையும் பொறுமையோடு சுமந்து கொண்டு உம்மை பின்தொடர்ந்து வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் ஆண்டவரே, நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலமற்ற நல்லாட்சி புரியவும், குறிப்பாக இன்றைய இக்கட்டான சூழலில் அனைத்துலக தலைவர்களும் எடுக்கும் முயற்சிகள் மக்கள் நலமடைந்திட உருவாக்கும் செயல் திட்டங்கள் வெற்றி பெறவும், மக்கள் அனைவரும் வேறுபாடுகளை களைந்து அரசுகளின் கட்டளைகளை ஏற்று கீழ்ப்படிந்து விரைவில் பழைய நிலைக்கு திரும்பிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம்.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகவே. உம் பாதையிலே பயணமாகவே, உம்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடவே, வாழ்ந்திடவே, நான் வாழ்ந்திடவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகவே. உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை நாளும் அழைக்கின்றேன். உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை நாளும் அழைக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்பராகுங்கள், இதய உணர்வுகள் இன்பராகுங்கள். எல்லாம் உங்கள் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய முழுமானைப்படி எல்லாம் உள்ள கதையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தங்கள் பேர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்று புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசையங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இவ்வழி உமது ஆற்றலால் நிறைவேறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவாம், இந்நாள் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளானவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உலக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் அறிவித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணேற்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து தங்களுடைய கருத்துக்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்களை உம்முடைய திருப்பலியின் வழியாக ஏறெடுக்கின்ற உடைய மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்காகவும் இங்கே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உமது வல்லமையினாலே ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேற செய்தருளும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இப்பங்கின் பாதுகாவலர் புனித பவுலடியார், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் இறைப்படைப்பினையால் வயிற்று பெற்றுள்ள நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு ஒழித்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகிற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒதுங்கினீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவேன் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயை எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். அறிவிப்புகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நாம் ஆண்டின் பொது காலம் 22வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகின்றோம். இந்த வார புனிதர்கள் செப்டம்பர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை புனித பெரிய லிகோரி திருத்தந்தை மறைவள்ளுவர் அவருடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரேசா அவருடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். மேலும் அன்று ஆசிரியர் தின விழாவும் கூட. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. அன்னையினுடைய திருவிழாவை நாம் கொண்டாட தொடங்கிவிட்டோம். நேற்றைய தினத்திலே நாம் கொடியேற்றத்தோடு அன்னையினுடைய விழாவை நாம் தொடங்கி இருக்கின்றோம். எனவே பக்தர்கள், அன்னையினுடைய பக்தர்கள் பல இடங்களிலிருந்து வேளாங்கண்ணி நாகப்பட்டினத்திற்கும் பெசநகர் அன்னையினுடைய திருத்தலத்திற்கும் செல்வது வழக்கம். பாத யாத்திரையாக செல்வது வழக்கம். ஆனால் இந்த வருடம் அரசு உத்தரவுப்படி யாரும் செல்ல வேண்டாம் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எனவே யாரும் போகாதீங்க. அப்படி யாராவது அப்படி போகணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லுங்க. அங்கே இருக்கிற ஃபாதர்ஸும் அதை லைக் பண்ணலை, யாரும் வாங்கன்னு சொல்லலை. நீங்கள் மாதா தொலைக்காட்சியில் உங்களுடைய வீடுகளிலே இருந்து கொண்டு நீங்கள் அன்னையினுடைய திருவிழாவை ஒட்டி அவர்கள் ஒளிபரப்பக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நீங்கள் அதிலே கண்டுகளிக்கும்படியாக, பங்கேற்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, நாம் செப்டம்பர் மாதம் என்றாலே விவிலிய மாதம். விவிலியத்தை வாசிப்பதற்கும், அதை அறிந்து கொள்வதற்கும், அதை பிறருக்கு அறிவிப்பதற்கும், தியானிப்பதற்கும், ஜெபிப்பதற்குமான ஒரு ஏற்ற ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்கின்றது. எனவே உங்களுடைய வீடுகளிலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கான அந்த நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு விவிலியத்தை இதுவரை படிக்காதவர்கள், படிக்க ஆரம்பிக்காதவர்கள், அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதவர்கள் இந்த மாதம் வருகின்ற செப்டம்பர் மாதத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு விவிலியத்தை நன்கு வாசிக்கவும், தியானிக்கவும், அதை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளவும் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். பல்வேறு நோய்களின் மத்தியிலே நம் வாழ்வை நாம் ஜெபித்து ஜெயித்திருப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். எழுந்திருப்போம் இறுதி ஆசிரியருக்காக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களில் உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை
தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென்.